இந்த பக்கம் பார்த்தா நயினார் நாகேந்திரன் அவர்கள் நான் முக்கியமாக அதுவும் கேட்கணும்னு நினச்சேன். த்ரீஷா அவங்க இதனோடு தொடர்பு படுத்தி அந்த பேசின அந்த வார்த்தை ரொம்ப அரசியல் வட்டாரங்களில் பேசுபொருளாக இருக்குது. எல்லாரும் கண்டனங்கள் சொல்கிறாங்க. திருமாவளவன் அவர்கள் அப்படி பேசிடக்கூடாதுன்ற மாதிரி ஏதோ ஒரு 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 லைனில் கடந்து போகிறாரு. அது போதுமானதாக பார்த்தீங்களா நீங்கள்? ஏன்னா திரிஷா அவர்களை பொறுத்தவரையில் இப்போ நான் ஒரு பதிவு போட்டேன் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில். அந்த பதிவை பார்த்துட்டு நிறைய தொடர்கள் கான்டெக்ட் பண்ணாங்க. தாவைக்க தொடர் கூட கான்டெக்ட் பண்ணாங்க. எங்கள் கட்சி தொடர் இப்போ வாழ்த்து தெரிவித்தாங்க. திரிஷா அவர்களை பொறுத்தவரை நடிகைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு வந்து ஜூனியர் அவங்க. நாங்கள் எல்லாம் ஒரே கல்லூரியில் படித்தவர்கள். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அவங்க மிஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எடுக்கும்போது நான் அங்கே வந்து உயர்கல்வி படிச்சிருக்கேன். எம்சிஏ பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஃபஸ்ட் இயர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பண்ணாங்க. அந்த அடிப்பில் அவங்களுடைய உயரம் வந்து நடிகையாகி அவங்க வேறு லெவல் போயிட்டாங்கன்னு வைங்களேன். அவங்க அரசியல்வாதி இல்லை. அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. நயினார் நாகேந்திரன் மாமாவும், நான் மாமா தான் சொல்கிறேன் மதிலா, மாமா தான் வாயில் வருது. நயினார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்தவரையில் தவறான கட்சியில் இருக்கக்கூடிய சரியான மனிதன் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி. ஏன்னா அவ்வளோ நல்ல பேர் நயினார் நாகேந்திரன் அவங்களுக்கு. இப்படிலாம் பேசக்கூடியவர் இல்லை. கொச்சையாக அசிங்கமாக பேசக்கூடிய மனிதர் இல்லை. அப்படிப்பட்ட மனிதர் என்ன சொல்கிறாரு, திரிஷாவிட்டேருந்து வெளியே வரணுங்கிறாரு. யாரை? விஜயை கொள்கையை குறித்து விமர்சனம் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து விமர்சிப்போம். விஜய்கிட்ட கொள்கையை இல்லைன்னு சொல்லுவோம். விஜயுடைய நிலைப்பாட்டை விமர்சனம் பண்ணுங்கள். தாவேக்காவுடைய நிலைப்பாட்டை விமர்சனம் பண்ணுங்கள். அதை விட்டுவிட்டு தனிப்பட்ட முறையில் விஜய் மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவோ அல்லது அவர் மேலே உள்ள ஒரு வெறுப்பின் காரணமாகவோ சம்பந்தமே இல்லாத ஒரு பெண் கலைஞராக நம்ம பார்க்க வேண்டிய திரிஷா அவர்களை வந்து இணைச்சி நீங்கள் பேசி கொச்சையாக பேசுனீங்கன்னா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது நயினார் நாகேந்திரன் மாமாவாக இருக்கட்டும், மச்சனாக இருக்கட்டும், அது தப்பு. அது அந்த அரசியல் பண்புங்கிறது வந்து தமிழ்நாட்டில் அது வந்து எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு பண்பு. தமிழ்நாட்டு மண்ணை பொறுத்த வரைக்கும் நாம் தான் சொல்கிறோம், பெண் உரிமை காத்த மண் என்று சொல்லிட்டு இருக்கிறோம். பெண்களை ஏற்றி போற்றக்கூடிய மண் என்று சொல்லிட்டு இருக்கோம். சமத்துவ உரிமை என்று சொல்லிட்டு இருக்கிறோம். அவ்வளோ வளர்ச்சி பெற்ற பண்பாடு மிக்க மண் சொல்லிட்டு அந்த மண்ணில் இருந்துட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இவ்வளோ கொச்சையாக பேசுனீங்கன்னா இதுக்கு தமிழிசை அக்கா என்ன சொல்கிறாங்க? நிர்மலா சீதாராமன் அக்கா அம்மா வந்து பெண்ணா இல்லையா? அப்போ அவங்களுக்கு நிலைமை என்ன சொல்லுங்கள்? குஷ்பு போன்றவர்கள் அவங்க கட்சியில் இருக்காங்களா இல்லையா? அவங்கள பற்றி பேசுவோமா? வானதி சீனிவாச அக்கா ஏன் வாயை பற்றி உட்காந்துருக்காங்க? அப்போ பாஜகவுடைய அந்த பெண் நிர்வாகிகளை பற்றி பிஜேபியுடைய பார்வை என்னப்போ? இப்படியா நீங்கள் விமர்சனம் பண்ணுறது? அப்போ இந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் தான் நிற்கிறோம். நாங்கள் வந்து எதிரி கட்சி ஒரு தற்கூரி அப்படி பார்க்கல. இது தப்பு. எங்களுக்கும் தாவேக்காவுக்கும் நிறைய கொள்கை முரண்பாடு இருக்குது சார். அவர்கிட்ட கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் சார். சப்ஜெக்ட் வேறு. இந்த விஷயத்தில் விஜய் வந்து நிரபராது. ஏன்னா அவங்க சம்மந்தமே இல்லை. திரிஷா அவங்களுக்கும் அவங்க நடிகையாக நடிச்சிருப்பாங்க சார். ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாங்க. நான் சொல்கிறேன்னா இல்லையா, திரிஷா அம்மா வந்து அவங்க வந்து எனக்கு வந்து ஜூனியர். நாங்கள் வந்து ஒரே கல்லூரி ஸ்டூடெண்ட்டு. அதுக்காக நான் எதாவது பேச முடியுமா அவங்கள? நீங்கள் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு வந்து ஆபாசமாக நடிக்கிறீங்க, அதை நீங்கள் நடிகை பேச முடியுமா? பர்சனல் விஷயம் சார். அவங்க நடிப்பாங்க, நடிக்காமல் இருப்பாங்க. அவங்க தாவேக்கா கட்சியில் வந்து சேர்ந்து ஏதாவது அதில் நீங்கள் வந்து ஒரு ப்ரூஃபாக ஆகி ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் நடந்து ஏன்னா நாங்கள் சொல்கிற மாதிரி ப்ரூஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் பேசலாம். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கொச்சைப்படுத்துகிற மாதிரியாக திரிஷா அவங்களையும் கலங்கப்படுத்துறீங்க, விஜயம் கலங்கப்படுத்துறீங்க. இது பர்சனல் அட்டாக். இது இருக்கக்கூடாது என்று சொல்கிறோம். இது எந்த கட்சியில் வந்தாலும் சொல்லுவோம். நயினார் நாகேந்திரன் மாமாவே யாராவது சொன்னாங்க, நாங்கள் தான் முதல்ல பொறுப்பு. அது தப்பு, செய்யக்கூடாதுன்னு. அது வந்து அந்த வாசலை திறந்து விடக்கூடாது. நம்ம எல்லாம் பொது வாழ்வுக்கு வந்திருக்கிறோம். எல்லாம் ஒழுக்கமான ஒரு அரசியலை நாம் வந்து என்ன செய்ய கொண்டு சேர்க்கணும் என்பது அதுக்காக தான் நம்ம என்ன செய்யணும் சொல்கிறோமே தவிர இதை நாங்கள் விழாவரையே சொல்ல முடியும். எங்கள் தலைவரும் வந்து இதை அக்கு வேறு ஆணி வேற பிரித்து திரிஷா என்றால் யார், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இப்படி பேச முடியுமா? ஒரு கட்சி தலைவர் 1008 இதில் போகிற பக்கம் போவார், சாப்பிடாம போயிடுவேன், டக்குன்னு நீட்டும் போது அந்த மூவிகளே கேட்குறாங்க. இது ஏற்புடையது அல்ல, ஏன் இப்படி பேசினார் தெரியவில்லை என்று சொல்கிறாரு. நாங்கள் வந்து பேசுறது சரிதான் சொன்னாரா? இல்லை. நல்லா பேசட்டும், விஜய் வந்து இப்போ போட்டு தாக்க வேண்டியது அப்படியே சொல்கிறாரு. இல்லை, பெருந்தன்மையோடு இல்லை, ஏன் இப்படி பேசினாருன்னு தெரியல. இல்லை, தமிழ்நாட்டு கலாச்சாரத்திற்கு இது ஒவ்வாதது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கலாமேன்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து எல்லாத்தையுமே எங்கள் தலைவர் தான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க. நாங்கள் சொல்லிட்டோம் சார். நான் சொல்கிறோம், விஜய் அவர்களையும் திரிஷா அவர்களையும் இணைத்து பேசி இழிவுபடுத்தியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதுக்காக நாங்கள் விஜய் கொள்கையை ஏற்றுக்கிட்டோம் அப்படி போட்டுறாங்க டைட்டில். விஜய்க்கு எங்களுக்கு வந்து இருக்கிறாங்க, அவங்க கொள்கையை சொல்லட்டும், அவங்க விஜய் நல்லா அரசியல் பண்ணட்டும், ப்ரோஆக்டிவாக வரட்டும். எதுக்கு எடுத்தாலும் திமுக கூட திட்டிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு கொள்கை எதிரி நீங்கள் பாருங்கள், திமுக தாக்குங்க. உங்களுக்கு அதுதான் வேணும். அரசியல் பண்றாங்க, திமுக மட்டுமே தாக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்க கொள்கை எதிரி விட்டுட்டீங்களேங்கிறோம். சரி, இதுக்காவது ஒரு வார்த்தை சொன்னாரா? நான் கேட்கிறேன். இப்படி பேசியிருக்காங்கல்ல, என்னை குறித்து இப்படி பேசியிருக்காங்க, ஒரு கண்டன அறிக்கை புஷி ஆனந்தம், தோழர் ஆதவ் அர்ஜுனாவோ யாருமே ஒரு கண்டன அறிக்கை கூட நயினார் நாகேந்திரனுக்கு வந்து பேசலையே. அவர் செங்கோட்டை நானண்டா கேட்கும்போது என்ன செய்யறாரு, அதெல்லாம் ஒரு கட்சியா சார்ந்து போறாரு. கட்சியால இல்லை, சொன்னதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அப்போ உங்க கேள்வி எப்படி இருக்க வேண்டும்? செங்கோட்டையன் ஏன் வந்து இப்படி சொல்லிட்டு போறாருன்னு சொல்லி நீங்க தாவேக்கா தொடரை உட்கார வச்சு நீங்க கேள்வி கேட்கணும். எங்களை உட்கார வச்சு கேள்வி கேட்குறீங்களா? விசிகாவுடைய தலைவர் வந்து திரும்ப வந்து நீங்கள் வந்து அப்படி கடந்து போகிறாருன்னு கேட்குற மாதிரி நீங்கள் தாவேக்கா தொடர்களுக்கு உட்கார வைத்து
மேலிட பொறுப்பாளர்களை வந்து உட்கார வைத்து, என்னங்க உங்கள் கட்சியை வந்து திரிசா மேடத்தை போய் நீங்கள் கொச்சையாக பண்ணுறாங்க, உங்களுடைய மூத்த நிர்வாகின்னு சொல்லக்கூடிய செங்கோட்டையன் வந்து கடந்து சென்றாலும் இங்கே கேள்வி நீங்கள் வைத்தியமல் கேட்கும் என்று நான் எனக்கு உங்களுக்கு வந்து நான் இல்லை எதிர்பார்க்கிறேன். இதில் அருண்ராஜ் அவர்கள் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தார். ஆக்சுவலி இதுக்கெல்லாம் வந்து கவனம் செலுத்துறதில்ல, நாங்கள் வேற ஒரு இதை இலக்க நோக்கி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்ற வகையில் தான் அது. அதாவது இதுக்கெல்லாம் நாங்கள் செவிமடுக்கிற நிலைமையில இல்லை, தேவையும் இல்லை அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் தாங்க. கட்சியினுடைய தலைவருடைய கண்ணியம் காக்க வரும். கட்சி என்றால் தலைவருக்கு வந்து ஒரு கண்ணியத்துக்கு பிரதான விஷயம் வரும்போது கொந்தளிச்சு இளைவன், அதுதான் கட்டமைப்பு. தலைவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலையில் உள்ள தலைவர் ஏற்றுக்கக்கூடாது சார். நம்ம அந்த முடிவுக்கு அவங்க வரணும்ல. அப்போ நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்கன்னா அப்போ பாஜகவிலிருந்து ஒரு சொல்லிவிட்டால் நாங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, திருப்பி வந்து விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கிற நெருக்கடி நிலையா தாவேக்காக்கு இந்த கேள்வி நாங்கள் கேட்போம்ல. இப்படி தான் பார்க்க அப்படி பார்வை வருது இல்லை. அப்போ தெளிவு அவங்க கொடுக்கணும்ல. ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணாமல் இன்னும் தடையாகி விடுமோன்னு பயமா, அல்லது வேற ஏதாவது அண்டர் கிரவுண்ட் எதுவும் மேட்ரா? கொள்கை எதிரிகளை வந்து நம்ம என்ன இப்போ கொள்கை எதிரி வெளியே சொன்னது இப்போ பொய்யா? நாம் பேசும்போதே 20 நிமிஷம் போய்விட்டது. இதே கேள்வி தலைவர்கிட்ட கேட்டால் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. ஏன் இப்படி சொன்னார் என்று அவருக்கு புரியலை, அதெல்லாம் தப்பானது அப்படி தான் சொல்லிட்டு போகிறார். இதுதான் சரியான ஒரு செயல் இல்லை அப்படின்னு தான் அவர் போயிருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். ஓகே, தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.